ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நான் வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது அனுப்பியிருந்தேன். அது என்ன, ரம்பை இலை செடியும் அதுக்கப்புறமா வந்து லெமன் கிராஸும் அனுப்பினேன். அப்புறம் கடைசியாக பார்த்தா நமக்கு பட்டு போயிடுச்சு, நான் பாதுகாக்காமல் விட்டுட்டேன் அப்படி சொல்லி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். உடனடியாக எனக்கு 2 சகோதரிகள் வந்து எனக்கு நிறையவே கட்டிங்ஸ் அனுப்பி தந்திருக்காங்க. நான் 2 தொட்டியில் வச்சுருக்கேன். அது என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, அவங்களுடைய நல்ல மனசுக்கு அவங்க கொடுத்த அன்னையிலேருந்து எனக்கு மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ சாதாரணமாக ரம்பை இலை வந்து கொஞ்சம் நாளாகும் அது தழுத்து வர்றதுக்கு. பட் இது என்ன பியூட்டி, வச்சனையிலேருந்து நமக்கு வந்து மழை பெய்யறனால கண்டிப்பாக இவங்க அழகாகவே தழுத்து வந்துடுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இல்லைனாலும் இத்தனை செடி கொடுத்துருக்காங்க, வளர்த்துருவோமான்னு தெரிலையேன்னு ஒரு கவலை இருந்தது. அந்த கவலை எனக்கு பூர்த்தி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் 2 சகோதரிகளுக்கும் நன்றி. என்னுடைய உறவுகள், நான் எப்படி நன்றி சொன்னாலும் அதுக்கு தகுங்க. அந்த மாதிரி நான் ஆசைப்பட்ட மறுநாள் எனக்கு வந்து கையில் கிடச்சிருங்க எந்த செடினாலும். அதே மாதிரி எனக்கு லெமன் கிராஸ், அதில் நான் அப்படி டீ போட்டு அவ்வளோ அடிட்டுங்க அந்த டீக்கு. ஆனால் அந்த லெமன் கிராஸ் என்னன்னு தெரில, டக்குன்னு பட்டுடுச்சு. இப்போ இந்த பாருங்க, ஆனாலும் ஒரு சகோதரி சொன்னாங்க தன்னால் தழுத்து வரும் சில நேரங்களில் அப்படின்னு சொன்னனால அந்த தொட்டியை நான் ரீபார்ட் பண்ணலை. அப்படியே அதோட வேர்கள் மட்டும் அது உள்ளேயே இருக்குது. நான் அப்படி தான் விட்டு வச்சுருக்கேன். ஆனாலும் யார்கிட்டையாவது லெமன் கிராஸ் இருந்தால் இந்த மலையோட எனக்கு அனுப்பி கொடுத்தீங்க அப்படின்னாக்க, இந்த மலையோட வளர்க்குறது ரொம்ப ஈஸி. ஸோ யார்கிட்டையாவது லெமன் கிராஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்நேரம் இருந்திருந்தால் ஷேர் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இல்லை உங்களுக்கு யார் மூலமாவது கிடைத்தால் கூட எனக்கு வந்து அனுப்பி கொடுங்க. ஓகேங்களா? பாய்.